என்னமா டிஃபன் செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஹெல்த்தியா டேஸ்டா ஒரு டிஃபன் பண்ணலாம். அதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். இதுக்கு 2 கப்புக்கு 2 கப்பு தண்ணியும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுக்கணும். நல்ல பேட்டர் மாதிரி நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது பேட்டரா எடுத்து இன்னொரு பாத்திரத்துல நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு 2 முட்டையை எடுத்து உடைச்சி ஒரு பவுல்ல ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அது நல்லா கலங்கின அப்புறம் நம்ம ஆல்ரெடி பேட்டரா செஞ்சு வச்சுருக்கோம்ல கோதுமை மாவில், அதை எடுத்து இது கூட ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். முட்டையும் இந்த கோதுமை மாவு பேட்டரும் நல்லா கலந்து வரணும். நீ கொஞ்சம் பீட் பண்ணுறியா? சரி. பீட் பண்ணு. நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு தான் நாம் இதை செய்ய முடியும். அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை ஒரு வாணல்ல போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லத்தில் என்னெல்லாம் சத்து இருக்குது தெரியுமா? வெல்லத்தில் செலீனியம்ங்கிற அந்த சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக எடுக்கும்போது நமக்கு ஞாபக மறதி இல்லாமல் தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. நான் கேரட்டையும் தேங்காவையும் இந்த வெல்லத்துக்கு கூட போட்டுக்கிறேன். இந்த கேரட்ல என்ன சத்து இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இதுல பீட்டா கரோட்டின் இருக்குன்னு படிச்சிருக்கேன். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்,